அப்பா. இந்த வேளையிலும் கூட 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. இப்பொழுதும் எங்களோடு பேசுவீராக ஆண்டவரே. நாமத்தின் மகிமைக்காக எங்களை ஏற்றுக்கொள்ளும். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிற பாடங்களுக்காக நன்றி. வார்த்தைகளை நாங்கள் ஆழமையாக தியானிக்க போகிறோம். நீர் எங்களோடு கூட பேசிக்கொண்டு எங்களை நடத்தி நாங்களும் சாலமோன் போல கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட நீர் வழி செய்ய போகிறதற்காக நன்றி. கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைக்காக சாலமோன் முதலாவதாக ஆண்டவருக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை செய்து நேற்றைக்கு ஜெபம் பண்ணினார். இன்றைக்கு ஜெபம் பண்ணி முடித்த போது வாட் ஹேப்பன், என்ன நடந்தது? சாலமோனோட ப்ரேயரை பார்க்கும்போது நமக்கு கூட தோணுதுங்க, when we pray things happen, when we finish the pray things still happen. இப்போ ப்ரே பண்ணி முடிச்சிட்டோம் என்றதுக்காக கர்த்தர் நம்ம விட்டு போகிறதில்லை. நாம் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது நம்மோடு கூட இருக்கிற தேவன் நாம் ஜெபத்தை முடிக்கும் போதும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம் ஜெபங்களுக்கு பதில் தர போகிறார். இந்த ஃபர்ஸ்ட் டெம்பிள் will be considered as the permanent temple for Israelites. சாலமோன் கட்டின இந்த ஆலயம் இடிபாடுகளுக்கு மத்தியிலே கஷ்டப்பட்டாலும் பாபிலோன் காலத்திலும் பிறகு எஸ்ரா நெகேமியா கட்டின பிறகு ஏரோது காலத்தில் திரும்பி செப்பனிடப்பட்டு பிறகு ரோமர்களால் அழிக்கப்பட்டு இந்த ஆலயம் நின்றாலும் திஸ் இஸ் கோயிங் டு பி கன்சிடர்ட் as the permanent temple. யூதர்களுக்கு என்றைக்குமே இந்த ஒரு ஐடியா, சாலமோன் கட்டின அதே ஆலயத்தை அதே பிளேஸில் அதே மாடலில் கட்டுவேன். ஹல்லேலூயா. அவ்வளோ கோல்டு தேவையானா கூட அவ்வளோ கோல்டை கூட தயார் பண்ண இஸ்ரேலால் முடியும், அவங்க செய்வாங்க. ஹல்லேலூயா. ஸோ they have a godly pride about the temple. ஆமென். கிறிஸ்துவுக்கு முன் 957 BCE கரெக்டாக ஜீசஸ் வாழ்றதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மன்னன் தான் இந்த சாலமோன். ஆமென். அதுலேருந்து ஒரு 40 வருஷம் முன்பதாக வாழ்ந்தவர் தான் இந்த தாவீது. அப்போ ஜீசஸ்க்கும் சாலமோனுக்கு நடுவில் 1000 years. The temple of God has got sacred elements. பரிசுத்தமான பண்டங்கள் பார்க்கவே கூடாது, பொதுமக்கள் பார்க்கவே கூடாது, எதையுமே பார்க்கக்கூடாது. குறிப்பாக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டி எப்படி இருக்கும் என்று யாருக்குமே தெரியாது, என்றைக்கு வரைக்கும் தெரியாது. பைபிளில் சொல்லப்பட்ட மெஷர்மெண்ட்ஸை வச்சு நம்ம ஒரு ஐடியா பண்ணி பிக்சரைஸ் பண்ணி தான் பண்ணுறோம். அதை யாரும் பார்த்ததில்லை, அவருடைய வரைபடங்கள் நமக்கு கிடைத்ததில்லை, அவருடைய ஃபோட்டோ இமேஜ் நம்ம கையில் இருந்ததும் இல்லை, பார்த்ததில்லை, பார்க்க முடியாது. அதை அந்த 3 விதமான ஊழியக்காரர்கள் பாருங்கள், கோகாத், மெராரி மற்றும் கெர்ஷம். இவங்க தான் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய எல்லா பணிகளையும் செய்ய வேண்டும். அவங்க எல்லாமே லேவி புத்திரரை சார்ந்தவர்கள், லேவியர்கள். அதில் ஆரோன் என்ற ஒரு வம்சம் இருந்துச்சு. இந்த ஆரோனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் அந்த பரிசுத்த பண்டங்களை பார்க்க முடியும். ஆரோனுடைய வழியில் வந்தவர்கள், பிறர் யாரும் அதை பார்க்க முடியாது. அது பற்றின ஒரு வரைபடங்கள் கூட நமக்கு கிடைத்ததில்லை. ஸோ இப்பேற்பட்ட ஒரு ஆலயத்தை சாலமோன் உருவாக்கியிருக்கார். நான் நம்புகிறேன் சாலமோன் கூட பார்த்துருக்க மாட்டார். 3 பிளவுகளாக 3 பகுதிகளாக எப்பொழுதும் எருசலேம் ஆலயம் சொல்லப்படும். இது 3 மெயின் ஏரியாஸ். அவுட்டர் கோர்ட், வெளியில் உள்ள ஃபென்ஸோடு சேர்த்து அவுட்டர் கோர்ட் ஃபென்ஸு, நடுவில் ஒரு பில்டிங். அந்த பில்டிங் 2ஆக பிரியுது, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலம் ஒரு ரெக்டாங்கிள் போல் இருக்கும், மகா பரிசுத்த ஸ்தலம் ஸ்கொயர்டாக இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்தில் 3 எலிமெண்ட்ஸ் நீங்கள் மறக்கக்கூடாதுங்க. என்னென்ன இருக்குது? மண்ணா வைக்கப்பட்ட சமூகத்தை அப்பம் வைக்கிற மேஜை, டேபிள் மேலே 2 பிளேட்டு, ஷோ பிரெட் 2 பிளேட்டு. அந்த பிளேட்டில் ஒரு பிளேட்டில் 6 அப்பம், இன்னொரு பிளேட்டில் 6 அப்பம். அது ஒரு டேபிளில் ஒரு சைடு கார்னரில் இருக்கும், இன்னொரு சைடு குத்து விளக்கு. ஸ்ட்ரைட்டாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற வழியில் ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி தூபபீடம். 3 பொருள் தான், சேக்ரட் எலிமெண்ட்ஸ். எவ்ரிதிங் இஸ் மேட் அப் ஆஃப் கோல்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே பொன் மட்டும்தான் தெரியும். கரண்டி, அது கட் பண்ணுற சீசர், எவ்ரிதிங் இஸ் கோல்டு. திஸ் ரிப்ரசன்ட்ஸ் திஸ் ரிலிஜன் இஸ் கோயிங் டு பி த ரிலிஜன் ஆஃப் ராயல்ட்டி. அங்கங்கே போய் மரத்து நிழலில் பிள்ளைகளை பலி செலுத்திட்டு, ஆடு மாடுகளை பலி செலுத்திட்டு, குடிச்சு நடனம் ஆடுகிற பாகால் கானானிய தெய்வங்கள் போல நம் தெய்வம் அல்ல. He has the royalty. He is holy. Hallelujah. This God is coming to dwell in the midst of the people. மக்கள் மத்தியிலே, எருசலேம் நகரத்திலே, எருசலேம் நகரத்தினுடைய மைய பகுதியிலே, இந்த மோரியா மலை மேலே கட்டப்பட்டிருக்க அந்த ஆலயத்திலே கர்த்தர் வருகிறார். ஆமென்.
அதுலேயும் சாதாரண பர்சன் இதை சூஸ் பண்ணல. த பெஸ்ட் ஆர்கிடெக்ட் ஹூ எவர் லீவ்ட் இன் பிளானட் எர்த், ஹூ எவர் வாக்ட் இன் பிளானட் எர்த். அது மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் இனி வரப்போகிறதில்ல. நம்ம என்ன தான் இன்ஜினியரிங் துறை எவ்வளோ படித்து ஏஐ டெக்னாலஜியோடு இருந்தாலும் இந்த மன்னன் செய்த போல சாதனை நம்மால் செய்ய முடியாது என்பது தான். Hallelujah. Raw materials has been gathered by the most powerful person, most powerful king, most victorious king who ever walked in the planet earth. நல்ல வழியில் ஒழுங்காக ஆண்டவர் வழியில் போய் உத்தமமாக ஃபைட் போட்டு ஜெயிச்ச ஒரே மன்னன் உண்டுனா அது தாவீது. மீதி பேர்லாம் அவங்க மேலே தப்பான ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. மகா அலெக்சாண்டரே அவங்க அப்பாவை கொன்று விட்டு பதவிக்கு வந்ததெல்லாம் சில வரலாறுகள் இருக்கிறது. ஸோ மகா என்கிற பேர் கொடுத்தா தாவீதுக்கு கொடுக்கலாம். இந்த ஆலயத்தை கட்ட வேண்டிய இடத்தை கத்தி முனையில் வாங்கவில்லை, பணம் கொடுத்து கொள்ளுகிறான், பெறுகிறான். The design was given by God himself. That what should be done, what shouldn't be done, what should be the measure, everything was given by God. This is the royal model because God is the royal God who gave them. Hallelujah. தாவீது காலம் வரைக்கும் the tabernacle was portable. ஃபிக்ஸ் பண்ணோம், பேக் பண்ணோம், ஃபிக்ஸ் பண்ணோம், போக் பண்ணோம். அவங்க அந்த 40 வருஷம் பயணத்தில் பேக் பண்ணது, பிறகு சீலோவில் இருக்குது, பிறகு ஒரு இடமா வந்து தாவீதும் கூடாரம் போட்டு தான் போர்ட்டபிள் டென்ட்டை வச்சார். Now it is going to become permanent. Hallelujah. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம் வந்து போயிட்டு இருந்துச்சு. சிம்சோன் மேலே வந்துச்சு, தாவீது மேலே வந்துச்சு, எல்லாம் வச்சு. Now it has become permanent. உங்கள் மேலே எங்கள் மேலே வந்த ஆவியானவர் இன்றைக்கு வரை நின்று கொண்டிருக்கிறார். Hallelujah. What is the temple of God telling us? It is telling us that we should serve our God, we should worship our God. தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், தேவனை ஆராதனை செய்ய வேண்டும். 3 காரியத்தை இந்த சாலமோன் செய்ததை என்னைக்கே மனசில் தொட்டுக்கிட்டு இருக்கேன். 1, ஆலயத்தை கட்டினார், மக்களை கூட்டினார், ஆராதனை செய்ய வச்சார். We also have the 3 responsibilities. ஆலயத்தை கட்ட வேண்டும், மக்களை கூட்ட வேண்டும், ஆராதனை செய்ய வைக்க வேண்டும். சும்மா வந்து உட்காந்துட்டு போகிறதில்ல. everyone the latest newcomer also should know how to worship God. இல்லைனா நீங்களும் நானும் மிஸ் பண்ணுறோம். பிள்ளைங்களை லிசன் பண்ணுங்க, தம்பிங்கெல்லாம் கவனிங்க. பசங்க வராங்க, உங்கள் கூடலாம் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, வர்ஷிப் பண்ணுறானான்னு செக் பண்ணுப்பா. பண்ணல, நம்ம சாலமோனோட வேலையில் ஒன்று மிஸ் பண்ணுறோம். பிடிச்சாந்து போட்டு 100 ஸ்தோத்திர பலியாக படிச்சுட்டு தான் ஆண்டவர் கையில் போகணும். சின்ன பசங்களை சொல்கிறேன், நான் பெரியவங்கள சொல்ல, அவங்கள தான் வாடா போடான்னு சொன்னேன். சின்ன பிள்ளைங்க வராங்க, அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. என்ஜாய் பண்ணு, நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, எல்லாம் பண்ணு. ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கும் போது விட்டு விடாதே. The temple of God is telling us that God should be the center of worship. தேவன் தான் நீங்க பெரியவர். Hallelujah. The sacrifice is important. அந்திபலி, சந்திபலி, மார்னிங் sacrifice and evening sacrifice இருக்கட்டும். இந்த ஆலயத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கும்போது நம்ம சர்ச்சில் நடந்த ஈவெண்ட் 4 மார்னிங் டிவோஷன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, பிறகு ஒரு சண்டே சர்வீஸு, பிறகு ஒரு வெட்னஸ்டே ஃபாஸ்டிங் ப்ரேயர், மொத்தம் 6 ஈவெண்ட் நான் இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் என் மனசில் போட்டார், நீ ஒரு தெலுங்கு சர்வீஸ் ஆரம்பி. அப்போ நான் யோசித்தேன், தெலுங்கு சர்வீஸு நான் ஆண்டவரே உனக்கு எவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கேனப்பா, இந்த ஃபெசிலிட்டிக்கு ரெண்ட்லாம் கட்டுற, ஈபிலாம் கட்டுற, ஏன் இன்னொரு சர்வீஸ் தோங்கினாண்ணா? அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சு, ஏன் இந்த சபையில் காலையும் மாலையும் ஆராதனை நடக்கக்கூடாது. பாஸ்டர் அவைலபிள் இல்லை, பாஸ்டர் அவைலபிள்னே சொல்லலையேங்க, ப்ரீஸ்டோட அவைலபிலிட்டி இல்லையே. ஹை ப்ரீஸ்ட் ஒருத்தர் தானே, பல ப்ரீஸ்ட் இருக்கிறாங்களே இல்லை. யோவான் சானோடைய அப்பா ஜக்கரியா, அவர் தூப பீடத்துக்கு முன்னாடி போய் தூபம் காட்டுறாரு. 100கணக்கான ஜக்கரியாக்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. ஒரு ஆரோன் தான், 4 பிள்ளைகள், 2 பிள்ளைங்க இறந்துட்டாங்க, மீதி 2 பேர் இருந்தான். அந்த 2 பேருக்கு 100கணக்கான பிள்ளைகள் பிறந்து கர்த்தருடைய ஊழியம் நின்றது என்றால் திருச்சபை நீங்கள் ஆனும் கர்த்தர் பணியை செய்ய வேண்டும். ஆமென். மோஸ்ட் ப்ரெஷியஸ் லெகசி. ஆமென். ஆனால் இந்த ஆலயம் மக்கள் சரியாக இல்லை என்றால் இடிந்து போகிறது. நம்ம என்ன நினச்சோம் கவனிங்க, ஆலயம் நல்லா இருக்குது என்னை காப்பாற்றும். இல்லை மகனே, நீ நல்லா இருந்து தான் ஆலயத்தை காப்பாற்றணும். God cares about you than the temple. பழைய ஏற்பாடு காலத்தில் மட்டும் இல்லை, இன்றைக்கும் ஜனங்களுக்கு என்னென்னா, ஆண்டவருடைய ஆலயம் இருக்குது நான் காப்பாற்றப்படுவேன். எஸ், ஆண்டவருடைய ஆலயம் இருக்குது, நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. எப்படி? ஆலயத்துக்கு போய் ஆண்டவருடைய வழிகளை கற்றுக்கொள்ளுதுனால. ஆண்டவருடைய ஆலயம் இருக்குது, நான் எப்படின்னா இருப்பேன், அது என்னை காப்பாற்றும் என்கிற பொய்யான ஐதீகம் வேண்டாம். ஆமென். ஆமாம், டீட்டெயில்டாக இந்த டெம்பிள்ஸ் டிசைனை எல்லாம் முடிச்சுட்டு ஆலயத்துக்காக ப்ரே பண்ணிவிட்டு இன்றைக்கு இந்த தேவ மனிதன் ஜெபம் பண்ணுகிறான். ஜெபம் பண்ணி முடிக்கிறான் திருச்சபையை. இவனுடைய ஜெபம் பண்ணி முடித்த பிறகுதான் என்ன நடக்குது என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆமென்.
The temple has been dedicated. இன்றைய செய்திக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டு முடிந்து விட்டது. ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தர் தம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கர்த்தர் இந்த சாலமோனுடைய ஜெபத்தை கேட்டு இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலருக்கு என்று ஒரு ஆலயத்தை கொடுக்கிறார். இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஒரு மன்னனை கொடுக்கிறார். ஆமென். மனிதன் பிரதிஷ்டை செய்கிறான், கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆமென். நீங்களும் நானும் பில்டிங் கட்டுறோம், கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. God comes and confirms with signs and wonders. The consuming fire from heaven came down. உன்னதத்திலிருந்து அக்கினி இறங்கி வருகிறது திருச்சபையே. The consuming fire from heaven came down. அது அங்கே இருந்து வருகிறது. என் ஜனங்கள், என் மக்கள், என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சாலமோன் இவர்கள் எல்லாரும் ஒன்று கூடிய ஆலயத்திலிருந்து வரும்போது இதோ நான் வருகிறேன் என்று கர்த்தர் வருகிறார். திருச்சபையே, ஆண்டவர் வருவது கஷ்டமான காரியம் இல்லை. நீங்களும் நானும் ஒன்று கூடினால் நம் தேவன் எங்கே போக போகிறார்? இங்கே தான் வருவார். அவர் வானங்களை தாழ்த்தி இறங்குவார். பரலோகத்தையே விட்டு இறங்கி நம் கர்த்தர் நமக்காக வருவார். இப்போ கேள்வி, ஆண்டவர் எருசலேம் தேவாலயத்துக்கு வந்திருக்கிறார். அப்போ பரலோகத்தில் இருப்பாரா, இங்கே இருப்பாரா? கேள்வி. ஃபயர் இங்கே இருக்கு, பரலோகத்தில் இருக்க மாட்டாரா? புரிஞ்சுங்க. அதனால தான் ஆண்டவருடைய சமூகம் சமூகம்னு சொல்லுவோம். உமது சமூகம் வரும்போதெல்லாம் அப்படின்லாம் பாடுறோம். த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆமென். தேவனுடைய சமூகம் இங்கே இருக்கிறது. த க்ளோரி ஆஃப் காட், தேவனுடைய மகிமை இங்கே இருக்கிறது. பட் காட் இஸ் எவ்ரிவேர். ஹல்லேலூயா. அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறாரு. When we call him, his presence is here. அப்பனா அவர் இங்கே வருகிறார். But his influence is everywhere. His influence is so big. ஒரு மேக்னெட் எடுத்துகிட்டு வரீங்க, பக்கத்தில் ஒரு பிளேடு இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஃபீல்டு இருக்கும், அது பேர் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஆமென். ஒரு கரண்ட் கண்டக்ட் பண்ணுற காயிலாக இருக்கட்டும், மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அதில் காட்டும், எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அதை காட்டும். அந்த இடத்துல ஒரு ஃபீல்டு இருக்கும், அந்த காந்தகத்துக்கு பக்கத்தில் ஒரு ஃபீல்டு இருக்கும். கரெக்ட் தானே? அங்கே வர்றதெல்லாம் அது தொடும். கிட்ட போகும்போது பவர் ஜாஸ்தியாக இருக்கும்போது, தூரம் இருக்கும்போது ஸ்டில் வி கேன் ஃபீல் த இன்ஃப்ளூயன்ஸ். அப்படி தாங்க நம்ம ஆண்டவர் மிகவும் பெரியவர். அவர் சமூகம் இங்கே இருக்கிறது. ரொம்ப ஒன்றும் தூரம் இல்லை, நாம் அவர் அருகினிலே தான். When Solomon prayed, God's glory came. 7th chapter ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஏன்னா God is responding to this dedication. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க மகனே மகளே, do you know that God will respond to your prayers? Do you know that God is going to respond for your works? நீங்கள் செய்ய போகிற வேலைகளுக்கு கர்த்தர் மாறுத்து தரப்போகிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? With what? With promises. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களினால. இன்றைக்கு டெடிகேஷனில் வரும்போது வித் வார்னிங்ஸ் ஆல்சோ. நான் சொல்கிறத நீ கேட்கலனா அப்படின்னு ஒன்று போடுவார். அது நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும். நம்ம பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன், இந்த வருஷம் புது துணி எடுத்து தரேன், பட்டாசு வாங்கி தரேன், எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொன்ன பேச்சு நீ கேட்கலன்னா கொஞ்சம் அடிக்கின்னு போவாங்க. அது மட்டும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி, அதை பற்றி பேசாதம்மா, அப்புறம் பேசலாம்னு சொல்லுவோம். ஆனால் அதுதான் முக்கியம்னு நமக்கு தெரியாது. Here we got God's warnings also. சாலமோன் ஆலயத்தை முடித்து விட்டாருங்க. ஆமாம். 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நாம் படித்தோம் என்றால், சாலமோன் has completed the temple and he has dedicated it. ஜெபம் பண்ணி முடிக்கிறார். வானத்தில் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி, தாவீது ப்ரே பண்ணும்போது எங்கேயும் வானத்திலிருந்து அக்கினி இறங்கினதான் நம்ம பார்க்கல பப்ளிக்காக. சாலமோனுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிச்சு. ஆபிரகாமுக்கு கிடைத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க முற்பிதாக்கள் ப்ரே பண்ணும்போது பலி செலுத்திட்டு விட்டுருவாங்களாம், பரலோகத்திலேருந்து அக்கினி இறங்குமா. God and man should work together. நம்ம பார்ட்டை பண்ணோம், ஆண்டவர் அவர் பார்ட்டை பண்ணுவார். சவுலுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், தாவீதுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் சாலமோனுக்கு கிடைத்தது. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி எல்லாவற்றையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை முழுவதும் நிரப்பினது. The glory of God. ஆலயத்துடைய ஆசாரியர்கள் உள்ளே போக முடியாத அளவுக்கு the presence அதிகமாகுது. People cannot contain the presence of God. ஜனங்க அதை பார்த்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். இந்த ஸ்லோகன் கூட நம்ம அடிக்கடி எழுதி வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இதை திரும்ப திரும்ப பாடுறார் சாலமோன்.
நம்ம கூட ஸ்லோகன் வச்சுக்கலாம். கர்த்தர் நம்மளை 70 திருச்சபை கட்டக்கூடிய கிருபை கொடுத்தார். நம்ம எல்லா சர்ச்சிலையும் இந்த ஸ்லோகன் வச்சுக்கலாம், அடிக்கடி சொல்லலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். இதை சொல்லி சொல்லியே இஸ்ரவேல் கட்டுச்சுன்னா அதை சொல்லி சொல்லியே நம்ம கட்டுவோம். அதை சொல்லி சொல்லியே சாலமோன் கட்டுவார்னா, என் மகனே நீதான் அந்த சாலமோன், என் மகளே நீதான் அந்த சாலமோன், நீதான் சொல்ல போகிறாய் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. நீ கட்டப்போகிற ஆலயத்தில், என் மகனே நீ கட்டப்போகிற ஆலயத்தில் ஊழியம் வல்லமையாய் நிறைவேறும். சாதாரண மனிதர்கள், மாம்சிக சிந்தை உள்ளவர்கள், பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்கள், பிசாசுடைய கிரியைகள் உள்ள நுழையாதபடிக்கு nothing carnal can get inside the temple of God. இங்கே ஊழியக்காரங்க போக முடியல என்பதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, nothing fleshy can get inside the temple of God. ஒரு நாள் சபையில் நடக்கிற பிரச்சனைகளை ஒரு ஊழியக்காரர்களை சொல்லிட்டு இருந்தேன். அந்த அண்ணா என்னோட ஸ்டோரியெல்லாம் ஒரு 20 நிமிஷம் கேட்டார். கேட்டு நிறுத்து பாஸ்டர் நிறுத்து. Why don't you use your spiritual power? என்ன சொல்கிறீங்க? மத்தேயு 18:10 படி கட்டுப்பா, நீ சாத்தான் உள்ள வந்துட்டான்னு என்கிட்ட சொல்லினுங்கிற. பைண்ட் இட். என்ன பண்ணுங்க சொல்லுங்க? பைண்ட் இட். யூஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் பவர். உங்களுக்கு விரோதமாக யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்க, கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறாங்க, மைண்டில் கை வச்சுக்கணும். எனக்குள்ள கிரியை செய்கிற சாத்தானையே முதல்ல கட்டுறேன், அடுத்தது எனக்கு விரோதமாக கிரியை செய்கிற சாத்தானை கட்டுறேன். முழுமையாக இந்த இடத்தையே இயேசு கையில் ஒப்பு கொடுக்குறேன். Solomon's prayer was like this. He was dedicating to God. ஃபுல்லாகவே அவர் காலில் சரண்டர் அடைந்து கொண்டிருக்கும்போது nothing carnal can get in. அவருடைய சமூகம் அவ்வளோ பவர்ஃபுல்லானது. Hallelujah. The strong presence of God. When you emphasize God strongly, the presence of God will be strong in the place. When we emphasize the goodness of God strongly, the goodness of God can be felt here. When we emphasize about the mercy of God can be seen in our lives. நம்முடைய வாழ்க்கையுடைய நன்மை தெரியும். This is now being shown in the life of Solomon, in the life of Israel, in the temple of God. தேவனுடைய ஆலயத்தில் பார்ப்பது மிகவும் பயங்கரமாக இருக்குது. The great work of God, the great combination of God and man. தேவனும் மனிதனும் சார்ந்து கட்டின ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் இருக்கிறது. இஸ்ரவேலின் மூப்பர்கள், இஸ்ரவேலின் குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாரும் ஆனந்த கண்ணீர் வடிக்கத்தக்கதாக, எங்கே உன் தேவன் என்று கேட்ட மக்கள் மத்தியிலே இதோ என் தேவன் என்று சொல்லத்தக்கதாக அவரே இறங்கி வந்தார். Hallelujah. When the presence of God came, they started offering praises more. கர்த்தர் நம் லைஃப்பில் அற்புதம் நடக்கும்போது we should not go to rest, we need to praise him more. அன்னைக்கு சாலமோன் பலி செலுத்தியிருந்தார். இன்றைக்கி நீங்களும் நானும் ஸ்தோத்திர பலி செலுத்தினா போதும். நீங்கள் முடிஞ்ச பிறகு புதன்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு. ஏன் ஒரு ஆள் 100 ஸ்தோத்திர பலி தான் படிக்கணுமா? அவங்க ஸ்தோத்திர பலி படிச்சுட்டு அடுத்த ஆள் ப்ரேயர் பண்ண பிறகு திரும்பவும் டைம் கிடச்சா அவங்கள இன்னொரு ஸ்தோத்திர பலி போட வைங்க. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நம் தேவன் ஆராதனையில் பிரியப்படுகிற let my people praise. சாலமோனுக்கு உள்ள 3 டார்கெட் நமக்கு உண்டு. ஆலயத்தை கட்டு, என் ஜனங்களை கூட்டு, அவர்களை ஆராதனை செய்யும்படி வை. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு பாட்டிமா பார்த்தேன் நம்முடைய சேக்காடு சர்ச்சில். எல்லாரும் ஸ்தோத்திர பலிகள் சொல்லிட்டான். ஐயா எனக்கு படிக்க தெரியாதியா, என்னையும் அதை நான் பேச வைங்க. என்னம்மா பேச வைங்க? நான் 100 ஸ்தோத்திரம் போட்டு போகிறேன். வந்து மைக் எடுத்தாங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 100 போட்டாங்க. வாவ், இது கூட நல்லா இருக்க. படிப்பு என்ன பிரதர்? நம்ம ஆண்டவர் படிச்சுட்டு வந்தவங்களாம் என்ன புகழ்ன்னு சொன்னாரண்ணா, நாசியில் சுவாசம் உள்ள யாவும் அவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. 22,000 மாடுகள், 120,000 ஆடுகளை பலியிட்டான். ஹல்லேலூயா. 22,000 oxen and 120,000 sheep. ஏன்னாங்க அந்த இடம் எப்படி இருந்திருக்கும், எவ்வளோ ரத்தம் வழிஞ்சிருக்கும், எவ்வளோ ஸ்மெல் வந்திருக்கும் அப்படின்றீங்களா? ஃபயர் இறங்கி எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணுது. ஹல்லேலூயா. அவன் வெட்டுறதுக்குள்ள பரலோகத்திலிருந்து ஃபயர் இறங்குதையா, அங்கே ஒன்றுமே இல்லையா. அவர் பிரசனம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது. நீங்கள் நானும் ஏறெடுக்கிற ஸ்தோத்திர பலிகளை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் வருகிறார் என்கிற செய்தி கேட்கும் போது எனக்கு ஸ்தோத்திர பலியை நிறுத்தவே மனசு வரல. ஹல்லேலூயா. இவ்வளோ பலியிட்டு இருக்கிறான், ஒன்றுமே இல்லை. இவ்வளோ பலியிட்டா எருசலேமில் தாக்கு பிடிக்க முடியாது. அவ்வளோ மாமிசங்கள் எங்கே போகும், அவ்வளோ ரத்தம் எங்கே போகும், அந்த ஸ்மெல் எங்கே போகும்? nothing was left over there, everything was consumed. hallelujah. ஆமாம். டெடிகேஷன். இன்றைக்கு ஜீசஸ் என்னைக்கு இந்த பூமியில் வந்தாரோ ஆடு மாடு எல்லா பலியும் எஸ்கேப் ஆயிடுச்சு, தப்பிச்சிருச்சு.
அதுக்கு மட்டும் தப்பிக்கல, நம்மளும் தப்பிச்சிட்டோம். நம்ம பண்ணுற பாவத்துக்கு தான் அதுக்கு செத்துச்சிங்க, நம்ம தப்பிச்சதுனால அதுக்கு தப்பிச்சிருச்சு. when men escape, animals also escape. when men sin, animals also face the consequences. மனுஷன் பண்ணுற தப்பில் மொத்த கிரகமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எஸ், கர்த்தர் இப்படி ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணி நன்மை செய்து கொண்டிருக்கும் போது தாவீது ராஜாவை எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க. கிங் டேவிட் அண்ட் ஹிஸ் வர்ஷிப் இஸ் a wonderful man of God. தேவனுடைய ஒரு அருமையான ஒரு ராஜனாக்கும். பணத்தை மட்டும் தாவீது சேர்த்து வைக்கலைங்க. ஆமென். ஆமாம், பணத்தை மட்டும் சேர்த்து வைக்கல, ராஜ்யத்தை மட்டும் சேர்த்து வைக்கல, மக்களை மட்டும் சேர்த்து வைக்கல, கோல்டை மட்டும் சேர்த்து வைக்கல, அவனுடைய ஆடு மாடுகள் சொத்து சுகம் என்ற மட்டும் சேர்த்து வைக்கல. இந்த மகன், இந்த மனிதன் ஆராதனை செய்கிற கூட்டத்தையும் சேர்த்து வைத்துட்டு போயிருக்கான். ஹல்லேலூயா. He has organized the greatest choir, 288 singers, 288 பாடகர்கள். 2 பேர் பாட வந்துட்டா இவர் மைக்கை ஏற்ற வேண்டியது இருக்குது, அவர் மைக்கை குறைக்க வேண்டியது. இவர் ஒரு ஸ்கேலில் பாடுறாரு, அவர் ஒரு ஸ்கேலில் பாடுறாரு. ஹல்லேலூயா. இங்கே வரலாறு சொல்லுகிறது, இந்த 288 இசை பாடகர்களும் இசை கலைஞர்களும் 4000 பேராக மல்டிப்ளை ஆனாங்களாம் இந்த சாலமோனுக்குள்ள. எதுக்கு மியூசிக் ஸ்கூல் நடத்துறீங்க நீங்கள்? எத்தனை பேர் ஆகணும் உங்கள் டார்கெட் வச்சிங்க? எத்தனை? 4000 பேர் ஆகணும். எத்தனை ஆகணும்? எத்தனை பேர் ஆக்கலான்றீங்க? ஆக்கலாமா வேணாமா? 4000 பேர். எங்கள் அப்பாவை புகழ கூட்டம் பெருகணும்டா, அதுக்கு தான் மியூசிக் நான் கற்றுருக்கேன். பரவாயில்ல, 10 கீபோர்டு போனால் போட்டோம். 4000 பேர். 24/7 அப்படின்ற வர்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணதே நம்ம தாவீது ராஜா தானா? ஹல்லேலூயா. 24/7 நம்மளால முடியும்னு நினைக்கிறேன் பிள்ளைகளா. ஒரு ஸ்லாட் போட்டு நம்முடைய 6 சபையில் உள்ள ஜனங்களை எடுத்துட்டு இல்லை 4 மணி நேரமாக 4/24 எவ்வளோ வருது? 6 நினைக்கிறேன். 6 4s are 24. ஆமாம், ஒரு கீபோர்ட் பிளேயர் 4 மணி நேரம் வாசிக்கணும், ரைட்டா? அந்த கீபோர்ட் பிளேயருக்கு அந்த 4 மணி நேரத்துக்கு எவ்வளோ பேர் சிங்கர்ஸை போட்டு ரொட்டேஷன் போட்டு விட்டா எனக்கு ரொம்ப தோணுது, ஒரு 24 மணி நேரம் ஒர்ஷிப் பண்ணலான்னு எனக்கு தோணுது. கர்த்தர் செய்வார். நம்ம கையில் 6 கீபோர்ட் பிளேயர் இல்லையாண்ணா? தாராளமாக இருக்கிறோம். சிங்கர்ஸை கூட்டலாம். நைட்டுக்குன்னு எல்லாம் வரவங்க 4 மணி நேரம் போயிட்டா போதும். 6 மிகப்பெரிய படைகளை இப்படி நம்ம ராஜா 4000 பேர் வச்சுருக்க. தாவீது ராஜா, நீ சாதாரண ஆள் இல்லைப்பா, நீ எங்கே போனாலும் டாப்பு தான்ப்பா. அதுதான் சொன்னார், அந்த தாவீதோட சிங்காசனத்தை திரும்பி தருவேன். தாவீதுன்ற ஒருத்தனை திருப்பி ஆண்டவர் எழுப்பி விட்டார்னா இந்த பூமியில் எந்த ஆராதனை பற்றி அவர் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். His song, his music, everything was centered around God. சாலமோனை பற்றி கூட நான் சொல்ல மாட்டேன். அவர் சூலமேத்தியால பற்றிலாம் பாட்டு போயிட்டார். ஆமாம், ஒரு ரொமான்டிக்காக ஒரு பெண்ணை பற்றி பாட்டு பாடணும், ஒரு ஆணை பற்றி பாட்டு பாடணுன்ற கலாச்சாரத்தை உலகத்துக்கு கொடுத்ததே இந்த சாலமோன் தான். டேவிட் அப்படி கிடையாது. He sang and he praised God. என்னைக்கு ஒரு முடிவு எடுங்க கர்த்தருடைய ஊழியக்கார பிள்ளைகளை, I will sing only for God. என் ஆண்டவருக்காக மட்டும்தான் பாடுவேன். Hallelujah. He had a continuous form of worship. திரும்ப 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 ஆராதனை. ஃபேமிலியாக ஆராதனை வீரர்களை வைத்திருந்தாரா? ஆமென். கோகாத்தின் புத்திரர், the sons of கோகாத், அவங்க கோராகின் வழியில் வந்தவங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். யாருக்கெல்லாம் பிட்டர் அனுபவத்தில் வராங்களோ அவங்க தான் நல்லா பாடுவாங்க, அவங்க தான் பாட்டு எழுதுவாங்க. அந்த பாட்டுக்கு சூப்பர் ஹிட் ஆகும். அவங்கள கூப்பிட்டு கேட்டிங்கன்னா பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கும். ஹல்லேலூயா. During his time it grew. They were supported financially. தாவீது ராஜாவோட ராஜ்யத்தில் இசை அமைப்பாளர்கள் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணப்பட்டாங்க. புரிஞ்சுங்க திருச்சபையே, தேவனுடைய பிள்ளைகளே, மார்க்கெட் பிளேஸ் லீடர்ஸே, கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனை வளர வேண்டும். மார்க்கெட் பிளேஸில் இருக்கிற நீங்களும் நானும் அவர்களை சப்போர்ட் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. 24 டீம் வச்சுருந்தாராம் தாவீது ராஜா. 24 மணி நேரம் நடக்கிறதுக்கு ஒரு டீம்லேயும் 12 மெம்பர்ஸ் இருந்தாங்களாம். எத்தனை டீம்? 24 டீம். எத்தனை மெம்பர் இருந்தாங்க? 12 நம்பர். அதில் தான் 12 நம்பர்ஸ். அதில் தான் நம்ம ஆசாப், ஹேமான், எதுதோன்
என்னெல்லாம் பார்த்துருக்கோம். எல்லாம் லேவியர்கள் கூட்டத்தை சார்ந்தவங்க. சும்மா வரவங்க போகிறவங்களாம் பாடுறாங்க. நான் நிறைய இடத்துல பார்க்குறேன், மியூசிக் தெரியாதவங்களாம் பாடுறாங்க, தப்பாக பாடுறாங்க. அதை பாடினவர் கேட்டார்னா டென்ஷன் ஆகிடுவார் போல். அப்படி ஓன் ராகலாம் அமைக்கிறாங்க. அப்படி இல்லை தாவீதோடது. ஹீ ட்ரெயின் தம். தேர் ஃப்ரம் த லிவைட்டிக் ஃபேமிலி. லிவைட்டிக்ஸ் இசை யூஸ் பண்ணது சுரமண்டலம், மத்தளம், தம்பூரு, வீணை, கைத்தாளம். ஹல்லேலூயா. ஆமாம், இதெல்லாம் தான் நம்ம 2 சாப்டருக்கு முன்னாடி படித்தோம். 2 நாளாகும் 5:13 நம்ம படித்தோம். இந்த நியூ ஆர்டர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அப்படின்னு ஒரு முறைமை சொல்கிறல, அந்த மாதிரி முறைமைகளை ஆராதனையில் கொண்டு வந்தவர் தான் தாவீது ராஜா. த சென்ட்ரலிட்டி ஆஃப் வர்ஷிப், வர்ஷிப்பில் ஒரு மையத்தை கொண்டு வந்தவர் தான் தாவீது ராஜா. இதுக்காக ஸ்பெஷலாக ஒரு ஜிஓ ரைஸ் பண்ணி, ஜிஓவை ரிலீஸ் பண்ணி, இந்த இஸ்ரேல் அரசாங்கமே இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தது தாவீது ராஜாவும் சாலமோன் ராஜாவும். ஆமென். கான்செப்ட் நான் பாருங்கள், there is the throne room for heaven here in the temple of God. பரலோகத்தில் இருக்கிற என் தேவனுக்கு ஒரு அறை இங்கே பூமியில் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கன் ஓயாமல் பரிசுத்தர் என்று சொல்வதை காண்பான் என்றால், இந்த அடிமையும் என் ஆண்டவரை ஓயாமல் துதிக்கிற கூட்டத்தை உருவாக்குவேன் என்கிற ஒரு மாபெரும் ஜனத்தை உருவாக்கினார்கள் இந்த மாபெரும் மன்னர்கள். ஹல்லேலூயா. Things has to be dedicated to God. Time has to be dedicated to God. Energy has to be dedicated to God. Offering has to be dedicated to God. திருச்சபை இன்னைக்கு நம்ம ப்ராப்ளம் என்ன தெரியுமா? We mix things together. ஆண்டவருடைய ஆராதனைக்கும் வருவேன், அப்படியே ஒரு ஃபோனும் பேசிக்கிறேன், அப்படியே லேப்டாப்பும் பார்த்துக்கிறேன், ஒரு டீயும் குடிச்சிக்கிறேன், அப்படி ஃப்ரெண்டும் கூட பேசிக்கிறேன். நோ, டெடிகேட் யுவர் செல்ஃப். நான் சொன்னேன், இந்த ஹாலை எனக்கு வந்து ப்ரேயர் ஹால் ஆக்கி கொடுங்க, ஒரு சின்ன சேப்பல் மாதிரி ஆக்கி கொடுங்க. ஐ டோன்ட் வாண்ட் அதர் டிஸ்டர்பன்சஸ். நான் சொல்கிறேன், நீங்கள் சீரியஸாக எடுக்கவே மாட்டீங்க. நீங்களே மேடையிலேருந்து அங்கே போகிறீங்க, அங்கேருந்து நீங்கள் வரீங்க. நோ, காட் வாண்ட்ஸ் அஸ் டு டெடிகேட். ஃபாஸ்டிங் ப்ரேயரா 100% டெடிகேஷன். த்ரோ யுவர் ஃபோன்ஸ் தேர் அண்ட் கம். நம்ம எல்லாருக்குமே தான். லீவ் இட் தேர். அந்த 1 hour சாலிடா அவருக்காக நம்மளால் தர முடியாதா? ஏன் ஆமென் சொல்ல மாட்டீங்க? King Solomon here, the greatest king, the greatest royal king who ever lived in planet Earth. அந்தால் மாதிரி கோல்டு யாரும் பார்த்ததில்லை. அவனோட கஜானால டன் கணக்கில் கோல்டு இருந்தது. இந்த மனிதன் கர்த்தருக்கென்று டெடிகேஷன் பண்ணுகிறான். 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும்போது அவனுடைய ஆராதனைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டான். பணிவிடை செய்து நின்றார்கள். பாடல், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லித்து பாடும்படியாக கீத வாத்தியங்களை அவர்கள் வாசித்து சேவித்து நின்றார்கள். ஆசிரியர் அவர்களுக்கு எதிராக நின்று பூரிகைகளை ஊதினார்கள். இஸ்ரவேல் எல்லோரும் நின்று கொண்டு வந்தார். எவ்ரி ஒன். ஆமென். ஆமாம். பலிகள், சர்வாங்க தகன பலிகள், சமாதான பலிகள் எல்லாத்தையும் செலுத்துகிறாங்க. ஆமென். பெரிய கூட்டம் பாருங்கள். அவருடைய பார்டர் சாலமோனோட பார்டர் ஆமாத்தின் எல்லையிலிருந்து எகிப்தின் நதிமட்டம் வந்து அவனோட கூட இருந்த மகா பெரிய கூட்டமாக இஸ்ரவேல் அனைத்தும் 7 நாளளவும் பண்டிகை ஆசரித்து 8ஆம் நாளை விசேஷித்த ஆசாரிப்பு நாளை கொண்டாடினார்கள். 7 நாள் பலிபிடித்து பிரதிஷ்டையும் 7 நாள் பண்டிகையும் ஆசரித்தார்கள். 14 days. 7ஆம் மாதத்தின் 23ஆம் தேதியிலே தாங்கள் கூடாரங்களுக்கு போக ஜனங்களுக்கு விடை கொடுத்தான். ஹல்லேலூயா. ஆமாம். they served God fully, totally. எனக்கு இப்போ தோணுது, ஆண்டவரால் சொல்லப்பட்ட பண்டிகைகளை நம்ம சீரியஸாக ஆசரிக்கணும். we need to focus more, we need to put effort more. நிறைய ஃபோக்கஸ் பண்ணலாமா வேணாமா? everyone has to gather. உங்கள் லீவ்ஸ்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க. மீதி நாளுக்காகல்ல, கர்த்தர் சொன்ன இந்த பண்டிகைகளிலே கொண்டாடும் படியாக. ஆமென். ஆலயத்தை நிறுவித்தார், ஜனங்களை கூட்டிட்டார், ஆராதனை செய்ய வைத்தார். ஜனங்களை இப்போ வீட்டுக்கு போயிடுவாங்கள்ல, வீட்டுக்கு போனவங்களையும் திரும்பி தோடுவார். 4000 மியூசிஷியன் வச்சுருக்காரு. ஏறக்குறைய 1.5 லட்சம் மேலே லேவியர்கள் இருக்கிறாங்க. என் கணக்கு 1.5 லட்சம் இப்போ ஜாஸ்தியாக இருப்பாங்க. இந்த லேவியர்கள்லாம் ஊராக ஜனங்களாக போயிடுவாங்க. அங்கங்கே வீடுகளில் பாட்டு சொல்லித் தருவாங்க, அங்கங்கே வீடுகளில் பைபிள் சொல்லித் தருவாங்க. அவர்கள் அங்கங்கே ஜப ஆலயங்கள் கட்டி வச்சுருப்பாங்க. அங்கங்கே கர்த்தருடைய ஆராதனை காலையில் மாலையில் நடந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. பலி செலுத்த எருசலேமுக்கு வருவாங்க, ஆனால் ஆராதனை எல்லா இடத்துலையும் நடந்துக்கணும். வர்ஷிப் இஸ் சம்திங் விச் கேன் ஸ்ப்ரெட் அமாங் பீப்புள். நம்ம பேசுகிற பேச்சை விட அவருடைய பாடல் மக்கள் மத்தியில் போகும்.
ஸோ வர்ஷிப் காட் மோர் லைக் எவர் பிஃபோர். நேற்றுக்கு செய்ததை விட நீங்கள் அதிகமாக ஆராதனை பண்ணுங்க. If you want your work to be completed, if you want your work to be accomplished, if you want to conclude your work successfully, become a worship leader. King David was a worship leader. தாவீது ஒரு ஆராதனை வீரன். சாலமோன் பாடி வாசிச்சதா நமக்கு வரலாறு தெரியல, ஆனால் பாடல்கள் எழுதியிருக்கார், பாடி இருப்பார். தாவீது வந்து ப்ரொஃபஷனல் மியூசிஷியன், ப்ரொஃபஷனல் சிங்கர். சாலமோன் வாஸ் அ ப்ரொஃபஷனல் ரைட்டர். கண்டிப்பாக இவ்வளோ கற்றுக்கிட்ட சாலமோனுக்கு மியூசிக் தெரியாதன்னா கண்டிப்பாக கற்றுக்கொண்டு இருப்பார். வாட் எவர் வாஸ் இன் த ஹார்ட் ஆஃப் டேவிட் வாஸ் அக்கம்ப்ளிஷ்ட் பை சாலமன். Whatever was the will of God was accomplished by Solomon. இன்னைக்கு நம்ம தலைமையில கை வச்சு சொல்லலாம், ஆண்டவரே உங்க மனதில் என்ன நோக்கி என்ன திட்டம் இருக்கோ அத்தனையும் நிறைவேற்ற இதோ நான் வருகிறேன். கரெக்டா? உம்முடைய மனதில் என்ன திட்டம் இருக்குதோ எவ்ரிதிங் will come to one good end. நல்ல முடிவுக்கு வரத்தக்கதாக ஊழியத்தை நான் செய்ய வருகிறேன். ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரத்தில் அவங்கிட்ட பேசின அதே ஆண்டவர் இந்த 7ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் வருகிறார் பேச. எம்மாத்திரம் ஆண்டவரே அவன், எம்மாத்திரம் ஆண்டவரே நான். எப்போதும் ஊழியத்தில் நிற்கும் போது நிறைய யோசிப்பேன், நான் யார் ஆண்டவரே என்னை போய் உங்கள் வேலைக்கு வச்சுக்கிறது. சிலர் தங்கள் செய்கிற வேலைகள், தங்கள் செய்கிற பணிகள், தங்களுடைய பணிகள், தங்களுடைய எந்த இடத்துல வேலை செய்கிறாங்க பெருமையை பற்றி பேசுகிறார்கள். நாம் இங்கே பெருமைப்பட்டு கொள்ள ஒன்றுமே இல்லை, ஆனால் தெரியும் பெருமைக்குரிய பணி அவர் ஊழியம் செய்வது தான் என்று. ஆமென். கேட்குறாரு ஆண்டவர் வந்துட்டார். 12ஆம் வசனம் இந்த 16ஆம் வசனம் வரைக்கும் தேர் ஆர் பிளெஸ்ஸிங்ஸ், தேர் ஆர் வார்னிங்ஸ். ஆசீர்வாதமும் தரப்போகிறாரு, வார்னிங்கும் கொடுக்க போகிறார். சாலமோன் சொல்லுங்க ஆண்டவரே, நீ கட்டின ஆலயத்தை என் ஸ்தலமாக தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் ஸ்தலமாக தெரிந்து கொண்டேன். ஒரு நாள் நம்ம ஆண்டவருக்காக பணி செய்து நம்முடைய டார்கெட்டில் மெயின் டார்கெட்டாக அவருக்காக ஆலயங்களை நிறுவும்போது அவர் வந்து இந்த இடத்தை நான் தேர்வு செய்தேன் என்று சொன்னாலே போதும், 1000 தலைமுறைகள், 1000 தலைமுறைகள் காப்பாற்றப்படும். அவருக்காக ஆலயங்கள் நிறுவப்பட வேண்டும் சொல்கிறார். மழை இல்லை, உணவு இல்லை, வெட்டுக்கிளிகள் வந்தால், இப்படி என் ஜனங்கள் வருத்தத்திலே பாவத்தின் நிமித்தம் வருத்தம் அடைந்தால். இந்த ஜனங்கள் மெயின் பேசேஜ் நீங்கள் மறக்கக்கூடாது. 2 நாளாகமம் 7:14 என்பது ஆண்டவர் சாலமோன் கொடுத்த ஒரு பெரிய ப்ராமிஸ். என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள், நம்மலாம் மனப்பாடம் பண்ணியிருக்கோம். தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்தவர்கள் தேசத்துக்கு சேமத்தை. The powerful word given by God. இது ஆண்டவரே சொன்னதுனால மனப்பாடம் பண்ணுங்க. பாருங்க, இந்த இடத்துல சாபமும் பாவமும் ஒன்றா இருக்குது, மன்னிப்பும் ஆசீர்வாதமும் ஒரு பேக்கேஜ் ஆகுது. நம்ம தப்பான பேக்கை பிரிஞ்சிட்டோம்னா அதில் சாபமும் இருக்குது, பாவம் இருக்குது, சாபம் வருது, மன்னிப்பு இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதுதான். பாவம் செஞ்சால் சாபம், நல்லது செஞ்சால் ஆசீர்வாதம் இல்லை. லிசன் 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 லிசன். பாவம் செஞ்சால் சாபம், நல்லது செஞ்சால் ஆசீர்வாதம். அப்படியா? இல்லை. பாவம் செஞ்சால் சாபம், மன்னிப்பு கேட்டால் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. If you sin, there is curse. If you repent, there is blessing. நல்லது செஞ்சால, நல்லது செய்ய இந்த கை ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லை. அதுக்கு தான் பரலோக கைகளை பிச்சை எடுக்கிறோம், பரலோக தேவன் கையில் கை ஏந்துக்கிறோம். You sin, you get curse. You repent, you receive blessings. எவ்வளோ ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை கர்த்தர் அன்றைக்கே சொல்லியிருக்கிறார். Who will forgive your sins? பரலோகத்திலேருந்து எந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்து மன்னிக்க போகிறார்? உங்கள் மனுவை யார் கையில் கொடுக்க போகிறீங்க? ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, எல்லாருக்கையுமே மனு கொடுங்களேன். உங்களை பண்ண மாட்டேன், அங்கே போங்க இங்கே போங்க, இந்த ஆஃபீஸுக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதை இந்த பேங்க்குக்கு இது உங்களோட பொருள் எடுக்கிற விஷயம் இது இல்லைங்க. ஹெட் ஆஃபீஸ் போங்க, ஹெட் ஆஃபீஸில் போனால் பிரான்ச் ஆஃபீஸ் போ, இங்கே போ அங்கே போனுவாங்க. யாரும் வாங்க மாட்டாங்க. Who is the representative of heaven who is going to forgive you if you repent? And that is Jesus Christ. உங்களுடைய பாவத்தினால் வந்த சாபத்தை மாற்ற நீங்கள் திட்டமிட்டிருக்கிறீர்கள். திட்டமிட்டிருக்கிறோமா? நான் திட்டமிட்டிருக்கேனா? இட்டிருக்கேன். How I am going to change it? I need to repent. நான் பாவ மன்னிப்பு கோர வேண்டும். பாவ மன்னிப்பு கோரும் பொழுது எனக்கு மனுக்கு ரிப்ளை வருது.
இமெயிலுக்கு ரிப்ளை இமெயில் வருது, ரெஸ்பாண்டிங் வருகிறது, ரெஸ்பாண்டிங் இமெயில் வருது, அப்படி தானே? கரஸ்பாண்டிங் லெட்டர் வருது, வந்து சொல்லுது உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னும் பொழுது தான் எங்கள் ஆசீர்வாதம் வருது. கெட்டது பண்ணால் சாபம் வந்துருச்சு, நல்லது பண்ணால் நல்லது வந்துருச்சு. தப்பு பிரதர். கெட்டது பண்ணால் சாபம் வந்துருச்சு, பாவ மன்னிப்பு கேட்டால் ஆசீர்வாதம் வந்துச்சு. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் வந்த பிறகு தான் நம்ம நல்லது பண்ண முடியுமா தவிர ப்ராசஸை மாற்ற முடியாது. ஐ ரிப்பெண்ட், ஐ கெட் பிளெஸ்ஸிங், ஐ வில் பி எ பிளெஸ்ஸிங் டு அதர்ஸ். ஆமென். என் கண்கள், என் காதுகள், மை ஐஸ் வில் பி ஓப்பன், மை இயர்ஸ் வில் பி ஓப்பன். ஆமென். மை ஹார்ட் வில் பி ஹியர். வாவ். என் கண்ணு, என் காது, என் மனசு இங்கே இருக்கும். உன் தகப்பனாகிய தாவீது பாயிண்ட்டுக்கு வராரு. உன் தகப்பன் எனக்கு முன்னாடி நடந்து என் கட்டளையெல்லாம் கீழ்ப்படிஞ்சான். சாலமோன், என்னை வர வச்சுட்ட, வெரி குட். ஆனால் உனக்கும் இதான் ரூல், நீ உன் தகப்பனாகிய தாவீது போல நடந்து கொண்டால். இன்றைக்கி நீங்களும் நானும் சாலமோன் சாலமோன் சொல்லின்னு இருந்தோம்ல, நமக்கும் அதான், நீ தாவீது போல நடந்து கொண்டால். என்னை பார்த்து சொல்ல, பாஸ்டர் நீ தாவீது போல என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் நடந்து கொண்டால் நோபடி வில் ரீப்ளேஸ் யூ. இல்லைனா நீ இருக்கிற பதவிக்கு போராடவே உன் உயிரை கொடுக்கணும், உன் சொத்தை கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுக்கணும். உன் வம்சத்துக்கு உண்டு. வாக் லைக் ஹவ் டேவிட் வாக்ட். ஹவு டிட் டேவிட் வாக்? ஹீஸ் வாக் வாஸ் ஆல்வேஸ் கன்வின்சிங் காட். தாவீது நல்லவர்னு நான் சொல்லங்க, ஆனால் தாவீது ஆண்டவரை ஓகே பண்ணுறதுக்கு தான் வாழ்ந்தார். மிஸ்டேக் பண்ணும்போதெல்லாம் பண்ணிட்டா கூட அவர் பார்வை ஃபுல்லாக அங்கே தான் இருந்துச்சு. அவர் என்ன நினைப்பார்? ஆண்டவருடைய வழியை விட்டு ஒரு நிமிஷம் போனாலும், அந்த பிரசன்னத்தை கண்டெயின் பண்ண ஒரு நிமிஷம் போயிட்டாலும், ஒரு வருஷம் கூட அவர் பாதத்தில் விழுந்து கர்த்தருக்காக நின்ற ஒரு மன்னன் தான் தாவீது. தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். தப்பு செய்வது சகஜம்தான் மகனே. நீ தப்புலே நினைச்சிருக்கியே, தப்புல வாழ்வா என்று நினைக்கிறாயே, தப்பு உனக்கு வாழ்க்கை கொடுக்கும் என்று நினைக்கிறாயே, தவறான வழியில் வெற்றி அடைவேன் என்று நல்லவர்களை பகைக்கிறாயே. நோ. பாவத்தின் சம்பளம் மரணம் மட்டுமே. பாவத்தின் சம்பளம் 1000 ரூபாய் அல்ல. பாவத்துக்கு வருகிற சம்பளம் 1 கோடி ரூபாய் என்று சாத்தான் சொன்னான் அல்லவா? இல்லை என் மகனே, பாவத்துக்கென்று சம்பளம் மரணம்தான். பாவ மன்னிப்புக்கு தான் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. என் மகன் தாவீதை போல் நடந்து கொள். ஆலயம் கட்ட வேண்டும் என்று வந்தோம், ஆலயத்தை கட்டிட்டோம், கோல்டன் டெம்பிள் கட்டிட்டோம். ஆண்டவர் வந்திருக்காரு. முதல் முறை சொன்ன மாதிரி இன்னும் கேள், என்ன வேணும் கேள் சொல்வார்னு பார்த்தா இந்த முறை வார்னிங். தேர் ஆர் சீசன்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ், தேர் ஆர் சீசன்ஸ் ஆஃப் வார்னிங்ஸ். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் தான் நமக்கு வார்னிங்கும் சொல்கிறார். நம்பர் 1, அந்நிய தேவர்களை பணிந்து கொள்வாயானால், என் வழிகளை விட்டு விலகுவாயானால், என் கட்டளைகளை விட்டு போவாயானால், அதிலே முதலாவது என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று நான் சொன்னதை அந்நிய தேவர்களை பணிந்து கொள்ளுவாய் என்றால், கொள்ளுவீர்கள் என்றால், உங்களையும் தள்ளிடுவேன், இந்த ஆலயத்தை கூட தள்ளிடுவேன். ஐ வில் நாட் கன்சிடர் திஸ் டெம்பிள். ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. மெயின் புரிஞ்சுங்க இதை. இன்னைக்கு உலகத்தில் பல தேவாலயங்கள் இடிப்பட்டதாகவும், தேவாலயம் கூட கிளப்பா பப்பா ஹோட்டலாக மாறிட்டதாகவும் சொல்கிறாங்க. ஆண்டவரே, அன்னைக்கு ஆயிரக்கணக்கான பெரியவர்கள் தங்களுடைய சொந்த காசை போட்டு உயிரை கூட தியாகம் பண்ணி கட்டின ஆலயங்கள் ஏன் ஆண்டவரே இப்படி ஆச்சுன்னு கேள்வி கேட்டா, ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியவில்லை என்றால், அந்த தலைமுறை எனக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் நான் ஆலயத்தை கூட தள்ளி விடுவேன். எதை தள்ளிடுவேன் தெரியாது. இந்த இடத்த கூட ஆண்டவர் வேணான்ட்டு போயிடலாம். சென்சிட்டிவாக இருக்கல, இமோஷனலாக இருக்கல, தள்ளி விடுவேன். அவருக்கு சாலமோனுக்கு எளிய சொல்லிட்டார். இப்போ நம்ம கட்டுக்கிற ஆலயங்கள் இவ்வளோ, இந்த ஆலயத்தை என் சமூகத்தை நின்று தள்ளி அதை எல்லா ஜன சதலங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வகை சொல்லாகவும் வைப்பேன். எனக்கு நீங்கள் நானும் கூட ஒரு ஆலயம் கட்டிடுறாங்க. இந்த சாலமோன் கட்டின ஆலயத்தை கட்டவே முடியல தெரியுமா? 1008 ப்ராப்ளம் இருக்குது. கிட்ட போக முடியாதுப்பா, தொட முடியாது தெரியுமா? கட்ட முடியாது. சாலமோன் கட்டின ஆலயத்தை எஸ்ரா, நெகேமியா செப்பனிட, ஜோஷ்வா செப்பனிட, பிறகு ஏரோது அதை பில்ட் பண்ண, ரோமர்கள் இடிக்க, அந்த இடத்துல ஒரு சுவர் மாத்திரம் நிற்குது. சாலமோன் கட்டினதுக்கு அடிச்சுவடே இல்லாத மாதிரி நிற்குது. சும்மா சுவர் நிற்குது. அவர் அப்படியே கட்டினார். கோல்டு, ஒரு கோல்டை காணும். மார்பிளை காணும். வெறும் சுவர்கிட்ட உட்காந்து அழுதுனுக்கிறேன். பழமொழியாக இருந்து கொண்டிருக்குது. நிறைய பேர் ஆலயம் கட்டுறாங்க, ஆலயம் பண்ணி தோங்கிட்டோம், கட்டிட்டோம், அப்படி தானே?
எருசலேம் தேவாலயம் எங்கே? துவங்கினார், கட்டினார், இடிபட்டது, இன்றைக்கும் கட்ட முடியவில்லை. கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து ஏன் அப்படி நடந்துச்சுன்னு கேட்பானா? என்னைக்கு வரைக்கும் கேட்குறாங்க. டூரிஸ்ட் அங்கே போகிறாங்க, அந்த வெயிலிங் வால் முன்னாடி நிற்கிறாங்க. என்ன நடந்துச்சிங்க? எல்லா கடவுளுக்கும் கோயில் இருக்குது, ஏங்க இது மட்டும் ஒரு சோறு மட்டும் தான் நிற்குது, மேலே சில இடத்துல புல்லுலாம் முளைச்சிருக்கு, இங்கே போய் எழுதுனுக்கிறீங்க என்ன என்று கேட்கிறான். இந்த ஜனங்கள் தங்கள் தேவர்கள் தன் தேவனை விட்டு அந்நிய தேவர்களை நமஸ்கரித்து சேவித்தபடினால் இது வந்தது என்று சொல்லுவார்கள் என்கிற வார்னிங் சைன். என் மெசேஜ் முடிய போது திருச்சபையே, தேவ மக்களே, நீங்கள் நான் தான் சாலமோன்னா நம்ம வழியை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. லிசன் தாவீதோட வழியை நம்ம ஃபாலோ பண்ணணும். புரிஞ்சுங்க. நான் தான் சாலமோன் கேட்க நல்லாகுது, அதனால் என் வழியில் போவேன். நோ, நீ தான் சாலமோன், தாவீது வழியில் போ. என்னைக்கு என்கிட்ட பேசுகிற நீ தான் சாலமோன் நினச்சிக்கோ, நம்ம தான் எடுத்துப்போமே, நான் தான் சாலமோன், நான் தான் ஆபிரகாம் அப்படின்வோம், நினச்சிக்கோ. ஆனால் என் மகன் இயேசு வழியில் போ. நீ தான் சாலமோன், ஆலயத்தை கட்டு, என் மகன் இயேசு வழியில் போ. மோசையே சொன்னார், கர்த்தர் உங்களுக்குள்ளேருந்து ஒரு தீர்க்கதரிசியை உருவாக்குவார், அவருக்கு செவி கொடுங்கள். இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறின போது எல்லா யூதர்களும் எல்லா பரிசேயரும் சதுசேயரும் பிரதான ஆசாரியர்களும் யோவான் ஸ்நானகம் முன்பாக நிற்கும் போது பரலோகத்தில் ஒரு குரல் வந்தது, இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர் மறுரூபமலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இயேசுவோடு கூட மோசேயும் எலியாவும் பேசி கொண்டிருக்கிறார்கள். த மெயின் 3 pillars ஆஃப் த சர்ச். ஆலயத்துக்கு 3 பில்லர், பேதுரு, யாக்கோபு, யோவான். ஜீசஸ் போய் கொஞ்சம் வருஷத்துலேயே யாக்கோபை கொலை செஞ்சிட்டானுங்க. 2 பில்லர் தான் ரொம்ப நாள் இருந்துச்சு. பேதுருவையும் தலைகீழாக போட்டு சிலுவையில் அரைஞ்சதா வரலாறு சொல்லுது. யோவான் தான் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். இந்த 3 பில்லர்களை பார்த்து சொன்னார், நீ சாலமோனா இரு, ஆலயம் கட்டு, இல்லை நீ யோவானா இரு, யாக்கோபா இரு, என் மகனாகிய இயேசு வழியில் நட. சாலமோன் என் மகனாகிய தாவீது வழியில் நட. இன்னைக்கு நமக்கு நீ என் மகனாகிய இயேசுவின் வழியில் நட. திருச்சபையே, நாம் செய்த வேலைக்கு கிரெடிட் உண்டு. நம்ம செய்த வேலைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்காம விட மாட்டார். நம் போகிற வழியை அவர் ஆல்வேஸ் லிசன் பண்ணுவார். நம் வழியை செப்பரேட்டாக நினைப்பார். நம் வழிகளை பற்றி கணக்கு கேட்பார். சாலமோன், ஆலயத்தை கட்டின என்ற பெருமை உனக்கு வேண்டாம், வேலையை செய்து விட்டாய் என்கிற பிரமிப்பு உனக்கு வேண்டாம். உனக்கும் வார்னிங் இருக்குது. When you see greatest success, challenges are going to follow you. If you rise to greater heights, there are chances to fall to greater depths, greater pits. The greatness of God, the greatness of the great word of God, the ways of Jesus Christ will save us. என் தாசனாகிய தாவீதை போல நீ நட. எனக்கு உங்களுக்கு எனக்கும் என் தாசனாகிய இயேசுவை போல நீ நட. நம்முடைய அச்சீவ்மெண்ட் பெருசு இல்லை, இயேசுவோட அச்சீவ்மெண்ட் தான் பெரியது. வாங்க திருச்சபே, லெட்ஸ் சரண்டர் டு காட், லெட்ஸ் சரண்டர் டு த வேஸ் ஆஃப் த லார்ட். நம் வழியை சீர்தூக்கி பார்ப்போம். கர்த்தரிடத்தில் நம்மை சரணடைய கர்த்தர் வழி செய்வாராக. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று என்று நம்ம வாசித்தோம். இன்றைக்கும் ஆண்டவருடைய மகிமை நம்முடைய ஆலயத்தின் மேலே வர வேண்டும் என்று அவரை நோக்கி பார்க்க போகிறோம். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். இந்த இடத்தை மூடுதே
இந்த நாளிலும் 2 நாளாகவும் 7வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட பேசினீரே. சாலமோனை போல நாங்களும் ஆண்டவரே உமக்கு ஒரு ஆலயத்தை கட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய ஆத்துமாக்களை அதில் சேர்க்கவும் ஆண்டவரே உம்மை பணிந்து கொள்ளவும் எங்களுக்கு நீங்க கிருபை தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய GI 611 சபை முழுவதுமாய் உம்முடைய தேவ பிரசன்னம் நிரம்பி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் எங்க மத்தியில நீங்க அசைவாட போவதற்காக நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விற்று திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்றார். இந்த இடத்துல இங்கு கர்த்தர் வந்து சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்னுடைய சமூகத்துல தாழ்த்தும் போது அவர்கள் ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி அவர்களுடைய பொல்லாப்பான வழிகளை விட்டு மனம் திரும்பி என்னை நோக்கி பார்க்கும் போது பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்கள் பாவத்தை மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை அளிப்பேன் என்று இந்த வேளையில கூட கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற 3 விதமான காரியம். நாம் அவருடைய சமூகத்துல நம்மை நாமே தாழ்த்த வேண்டும், நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், அவருடைய முகத்தை தேடுபவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்மிடத்துல காணப்படுகிற அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு அவரை தேடும் போது கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார், நம்மளுடைய தேசத்திற்கும் சேமத்தை அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வேளையில கூட நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்ப்போமா? நம் தேவனுடைய சமூகத்துல நம்மை தாழ்த்துகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? இல்ல நம்மிடத்துல ஏதாவது குறைபாடுகள் காணப்படுகிறதா என்பதை நம்மை நாமே நாம் சோதித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நம்ம இடத்துல மேட்டிமைகள் காணப்பட்டா இந்த வேளையில அவருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிற வேளையில நம்மை நாமே ஒரு விசையாக நம்மை தாழ்த்த போகிறோம். அவரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்ய போகிறோம். நம்ம இடத்துல காணப்படுகிற அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு இந்த நேரத்தில் நாம் விண்ணப்பம் செலுத்தும் போது அவருடைய மகிமை மீண்டுமாக வந்து நம்முடைய ஆலயமாகிய நம்மளுடைய சரீரத்தையும் அவர் நிரப்ப அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அன்றைக்கு அந்த ஆலயம் கட்டி முடித்து சாலமோன் ஜெபம் செய்த பிறகு தேவனுடைய மகிமை இறங்கினதே. அக்கினி வந்து எல்லா சர்வாங்க தகன பலிகளையும் எல்லா பலிகளை பட்சித்து போட்டது போல இன்றைக்கு தேவன் வந்து நம்மையும் அவருடைய பிரசன்னத்தினால நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். இந்த வேளையில கூட முடிந்தவர்கள் நம் முழங்கால் படியிட்டு தெய்வ சமூகத்திற்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போமா? இந்த வேளையில நம்மளுடைய தேசத்தையும் கொஞ்சம் நம்ம நினைத்து பார்க்கலாம். எத்தனை அருவருப்பான காரியங்கள் நம்மளுடைய தேசத்துல நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்களாகிய நாம் ஒரு விசையாக இந்த மன்றாட்டின் ஜெபத்தை நாம் ஏறெடுப்போமா? ஒரிபலா ஷவரிபலா மகரமா ஓஷியாந்தரபலமா ஷவரிபலா கவரிபியாந்தரமா கரமா ஓஷரிபலா ஷவரிபலா ஓரிபலதி ஆந்தர பாஷதரபல பரபல கரபல ஓரிபலதி ஆந்தர பாஷவரபலதி ஆந்தரபா ஓரிபல கரபல பாஷவரபா ஓரிஷவரிபல மகரமா ஓரியாந்தரபல மகரமா ஓரிபாஷவரிபல மகரமா ஓரிஷமா பாபா 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 ஓரியாந்தரபல மகரமா ஓரிஷவரிபல மகரமா
ஆசீர்வதிக்க நம்ம ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில ஒரு விசையாக முதலாவது நீங்க எங்களை மன்னிங்கப்பா. அப்பா, எத்தனையோ தடவை உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்க செய்திருக்கிறோம்ப்பா. இன்றைக்கு எங்க தேசத்துல சேமத்தை பார்க்காததுக்கு காரணம் நாங்க ஜெபிக்காததுனாலதான்ப்பா. ஒரு விசையாக எங்களை நீங்க மன்னிங்க ஆண்டவரே. எங்க தேசத்துல காணப்படுகிற உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எடுத்து போடுங்கப்பா. அன்றைக்கு சாலமோனோடு கூட பேசினீரே, அந்நிய தெய்வங்களை சேவிக்க கூடாது என்று. இன்றைக்கு எங்க இந்திய தேசத்துல காணப்படுகிற இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனைகளை நீக்கி போடுங்கப்பா. அப்பா, கர்த்தரே தேவன் என்பதை அறியத்தக்கதான அப்பா ஒரு அப்பா இருதயத்தை நீங்க உம்முடைய ஜனங்களுக்கு நீங்க தாங்கப்பா. அப்பா, இந்திய தேசத்துல காணப்படுகிற உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாவங்களை இயேசுவின் நாமத்தினால நீக்கி போடுங்க ஆண்டவரே. அப்பா, எல்லா விபச்சாரத்தின் ஆவிகள், வேசிதனத்தின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும் ஆண்டவரே. எங்க தேசத்துல ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த விலையேற பெற்ற ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, குற்றமற்ற ரத்தத்தினால எங்க தேசம் ஆண்டவரே சாபத்தினால நிறைந்திருக்கப்பா. அப்பா, உம்முடைய ரத்தத்தினால கழுவி எங்க தேசத்துக்கு சேமத்தை தாங்க ஆண்டவரே. நாங்க ஜெபிக்கிற வேளையில பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது எங்க விண்ணப்பத்தை கேட்டு எங்களுடைய இந்திய தேசத்துல ஒரு ரட்சிப்பின் ஆவியை நீங்க ஊற்றுங்கப்பா. எந்தெந்த இடத்துல இன்னும் இயேசு என்ற நாமம் ஆண்டவரே அறியப்படாத ஜனங்கள் இருக்கிறார்களோ அந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பின் மேகம் வந்து இறங்குவதாக, உம்முடைய வல்லமை வந்து இறங்குவதாக. அவர்களுடைய அறியாமையில் இருந்து அவர்கள் வெளிவர நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க தேசத்தையும் ஆசீர்வதித்து சேமத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரே பெரியவராயிருந்த பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். Amen. Amen. We are the temple of God. And let's dedicate ourselves to the presence of God. நாம் ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆண்டவருடைய மகிமை நம் மீது, நம்முடைய குடும்பத்தின் மேலே எப்போதும் இருக்கும்படிக்கு அவருக்கென்று நம்மை அர்ப்பணிப்போம். May the good God bless you and have a blessed day. Shalom. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யாஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.